விஜய் வந்து கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு மனு செஞ்சிருக்காங்க, போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், ஏன் இவ்வளோ நாள் வரை போய் பார்க்கலன்னு கூட கேட்டிருக்கலாம். ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேர் அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுங்க, ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு, அதுலேயே பெரிய தள்ளுமுடி. இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளுமுடி வரும். இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? விஜய் வந்து கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு மனு செஞ்சிருக்காங்க, போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், ஏன் இவ்வளோ நாள் வரை போய் பார்க்கலன்னு கூட கேட்டிருக்கலாம். ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேர் அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுங்க, ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு, அதுலேயே பெரிய தள்ளுமுடி. இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளுமுடி வரும். இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? விஜய் வந்து கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு மனு செஞ்சிருக்காங்க, போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், ஏன் இவ்வளோ நாள் வரை போய் பார்க்கலன்னு கூட கேட்டிருக்கலாம். ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேர் அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுங்க, ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு, அதுலேயே பெரிய தள்ளுமுடி. இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளுமுடி வரும். இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? விஜய் வந்து கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு மனு செஞ்சிருக்காங்க, போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், ஏன் இவ்வளோ நாள் வரை போய் பார்க்கலன்னு கூட கேட்டிருக்கலாம். ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேர் அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுங்க, ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு, அதுலேயே பெரிய தள்ளுமுடி. இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளுமுடி வரும். இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நயினா நாகேந்திரன் அதிர்ச்சி கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விஜயும் அடித்துக்கொள்ள வாய்ப்பு என நயினா தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்கள். சுபா, வணக்கம். நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது விஜய் ஏன் இன்னும் கரூருக்கு செல்லவில்லை என்றால், எப்படி 41 பேரை அடித்து கொன்றார்களோ அதுபோல விஜயும் அடித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த 41 பேரும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள், அது ஒரு விபத்து என்று கூறி வரப்படக்கூடிய நிலையில நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், கரூரிலே விஜய் கலந்து கொண்ட கூட்டத்திலே இறந்தவர்கள் 41 பேரும் அடித்து கொல்லப்பட்டார்கள், மிதித்து கொல்லப்பட்டார்கள் என்று வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றார். அதாவது யாரோ திட்டமிட்டு கொலை செய்தது போன்றான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய இந்த கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் தானா? அவர் பேசிய இந்த கருத்துக்கள் என்பது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்தாக மாறி இருக்கின்றது. எப்படி 41 பேரை அடித்தே கொன்றார்களோ மிதித்தே கொன்றார்களோ அதுபோல விஜய் மீண்டும் கரூருக்கு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவரையும் காலி செய்து விடுவார்கள், அவரை கொலை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அவர் இவ்வளவு பெரிய இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. நான் இந்த 41 பேர் பொறுத்தவரையிலே பல பேர் பேட்டி கொடுத்திருந்தார்கள். அதே போல அரசு அதிகாரிகள் தரப்பு, நேரில் பார்த்தவர்கள் என பல பேருடைய தரப்பு இருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இந்த 41 பேரும் கூட்ட நெரிசலிலே சிக்கி கொண்டார்கள்,
ஒருவர் பின் ஒருவராக மோதி கீழே விழுந்தார்கள், மிதிப்பட்டார்கள், மூச்சுத்திணறல் ஏற்பட்டது, போதுமான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகள் பல்வேறு விஷயங்கள் இருந்த நிலையில நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது காவல்துறை உரிய பாதுகாப்பை கொடுத்தால்தான் விஜய் இனிமேல் கரூருக்கு செல்ல முடியும். அவர் பாதுகாப்பு இல்லாமல் கரூருக்கு சென்றால் அந்த 41 பேருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே போன்ற மோசமான நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும். அதன் காரணமாகத்தான் விஜய் வெளியிலே தலை காட்டாமல் வீட்டிலே முடங்கி இருக்கிறார் என்பது போல அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்துக்கள் என்பது வெறும் கருத்துக்களாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும், நடந்தது கொலை என்றும், இது அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.